தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆக பாருங்களே, பெருங்காசிராரு நித்திரையில இருக்காரு. எல்லா பொன்பொருள் அந்த சங்கு சக்கரம் எல்லாத்தையும் ஆதிசேஷன் மேல கலட்டி வச்சுட்டு இவர் என்ன செய்றாரு, நித்திரையில இருக்காரு. இவர் நித்திரையில இருக்கின்ற பொழுது வெளியில இருந்து ஒரு சத்தம் கேட்குது. முனிவர்களுடைய சத்தம் கேட்டோடனே வேகமா வெளியே போய் பாக்குறாரு. இவர் வெளியே போய் பார்த்து என்னன்னு சொல்லி அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த சங்கு சக்கராயுதம் பார்த்து பாதுகை எழுத்தாப்புல இருந்த எதிர்ப்புறமாக இருந்த இந்த பாதுகையை பார்த்து ரொம்ப கேவலமா பேசிச்சான். என்ன சொல்லுச்சான், சங்கு சக்கராயுதம் நீ இந்த இடத்துக்கு இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆளு. பாதுகையை பார்த்து கேட்குது, நீ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆளு. நாங்க பெருமாளுடைய விரல்களை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கோம், விரல்களை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ காலில் இருக்கக்கூடிய ஆளு, நீ இந்த இடத்துல தகுதி இல்லாத ஆளு அப்படின்னு இந்த சங்கு சக்கராயுதம் ரொம்ப கேவலமா பேசியிருக்கு. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இருக்குல்ல, அந்த மாதிரி யாரும் உயர்ந்தவர் இது இதனுடைய காரணமே அதுதான். அப்ப பாருங்களேன், ரொம்ப இதா பேசவுமே இவர் வெளியில போனவர் உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்தோடனே பிரச்சனையை பார்த்திருக்காரு. அப்பதான் அந்த பெருமாளாகப்பட்டவர் என்ன செய்றாரு, இந்த சங்கு சக்கராயுதம் பார்த்து என்ன கொடுக்குறாரு தெரியுமா, எந்த பாதுகையை பார்த்து நீங்க கேவலமா பேசுனீங்களோ, நீங்க விரல்கள் அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க தகுதியான ஆளு. பாதுகை கால அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் பாதுகை என்னுடைய காலத்தானே அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அது தாழ்ந்தவர், நீங்க உயர்ந்தவர். நீங்க எந்த அளவுக்கு நீங்க ரொம்ப ஏகாலமா பேசுனீங்களோ, அடுத்த ஜென்மத்தில் அடுத்த பிறவியில என் கூட பிறந்த பிறப்பா பிறப்பீங்க. யாரு பெருமாள் சொல்றாரு, ராமர் யாரு, மகாவிஷ்ணு மர அம்சம் தானே, மர அவதாரம் தானே, அடுத்த பிறவியில என் கூட பிறந்த பிறப்பா பிறப்பீங்க அப்படின்னு சொல்றாரு உங்க பாட்டே. யார்கிட்ட, சங்கு சக்கராயுதம். அடுத்த பிறவியில கூட பிறந்த பிறப்பா பிறந்து எந்த பாதுகையை பார்த்து நீங்க கேவலமா பேசுறீங்களோ அதே பாதுகையை பார்த்து இறைவரும் அப்படியே வழிவட்டமானியே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இது அடுத்த பிறவி என்ன, ராமாயண காவியம் வந்துருச்சு. ராமாயண காவியத்துல பெருமாள் யாரு, மகாவிஷ்ணு யாரு, ராமன் தானே. அப்ப ராமன் வந்துட்டாரு. அவர் கூட பிறந்த பிறவியா இருந்தது யாரு, லட்சுமணன். பாருங்களேன், லட்சுமணன் ஆதிசேஷனா வந்துட்டாரு. ஆக வாய முடிய உயரமா இருக்கு உன்னோட எனக்கு பெரிய விஷயம் இருக்கு. தொண்ணு பேசிட்டு புசுர வாங்குறேன். எங்க பேசுறது சத்தம் கிடைக்கிறது, பேசாம இருக்க மாட்டியா? அப்ப பாருங்களேன், ராமாயண காவியத்துல ராமன் வந்துறாரு. ராமனுடைய கூட பிறந்த பிறப்பு யாரு, பரதன் சத்த. இந்த சங்கு சக்கராயுதம் அடுத்த பிறவில என் கூட பிறந்த பிறப்பானாங்கல்ல, அதுதான் பரதே சத்திருக்கேன். எப்படி பரதே சத்திருக்கேன் சங்கு சக்கராயுதம். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ராமாயண காவியத்துல ராமே லக்குமர், ராமே சீதை லக்குமர் 3 பேரும் வனவாசம் போறாங்க. 14 வருடம் வனவாசம் போகின்ற பொழுது பரதன் கையில ஒண்ணு கொடுப்பாங்க, அதுக்கு பேர் என்னது, பாதுகைன்னு அர்த்தம். பாதுகை. அந்த பாதுகையை தான் சிம்மாசனத்தை வச்சு ஆட்சி புரியணும்னு சொல்லிட்டு இந்த பரதன் சத்திருக்கன் அந்த பாதுகையை தான் அப்படியே சிம்மாசனத்தை வச்சு இப்படி வழிவட்டமானியே இருப்பாங்களாம். இதுதான் சங்கு சக்கராயுதமா வந்தது. அடுத்த பிறவியில பரதன் சத்திருக்கனா வந்தாங்க. இதான் நீங்க கேட்டது. முற்பகல் செகண்ட் பிற்பகல் தாமே வழி எடுத்துக்காட்டாங்க. இந்த வீட்டுக்கு வெளிச்சம் தேவை, வருடத்திற்கு மூடி தேவை, இனிமை தேவை, விளக்கை தேவை. பெண்களுக்கு பருவம், ஆண்களுக்கு பருவம். பெண்களுக்கு 7 இருக்கு. அவரை மீறி மரபன் துறைகள் காலை விடுவதற்கு 70 பருவம் ஆண்கள் கொண்டிருக்காங்க. பெண்களுக்கு பேதி பெண்மை முங்க மறந்து அறிவை தெளிவு பேர்ல படி சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட உடைய பருவத்தை உருவத்தை கண்டு உனக்காக காலம் கண்டு மாப்பிள்ள காலம் கண்டது பாத்திருக்கீங்களா? அவரை காட்ட முடியும் மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள பாத்திருக்கீங்க. அப்படிப்பட்ட மாப்பிள்ள அழகா இருப்பாரு. மாப்பிள்ள பேரு ஊர் யாருன்னு சொல்லுங்க. எனக்கு மல்லிக்கண்டா கல்யாணம் உள்ள தேவரண்டா ஆட்டணும். ஆமா எனக்கு மல்லிக்கண்டா கல்யாணம் உள்ள தேவரண்டா ஆட்டணும். எனக்கு மல்லிக்கண்டா கல்யாணம் உள்ள தேவரண்டா ஆட்டணும். அட உலகம் நோக்கிட்ட முருகமா முருகனையே வந்து வந்தா பெருமதா. கல்யாணம்
முனியாண்டி பேச மாட்டேன். முருகன் முருகன் ஆப்பல முருகன் இருக்கீங்களா? முனியாண்டி பேச கட்ட முடியாது. எனக்கு முனியாண்டி பிடிச்சா கூட ஏத்துக்கிறீங்க. அப்ப ஏத்துக்க தொழில் சரி. ஆனா நாரதர் ஒரு வேலை பாக்குறாரு. என்னது? ஒரு சின்ன வேலை. சின்ன நான் சொல்லாதீங்க போல. நான் பார்த்தது இங்க வடினாங்க. உனக்கு சின்ன வேலை தெரியும். நான் பார்க்கறது பெரிய வேலை. அந்த முனியாண்டி அந்த உட்கார்ந்திருக்காரு. புரிஞ்சிருக்கா? புரியலையா? என்ன ஞாபகம் பாரு. ஆக நாரதர் என்ன வேலை பாக்குறாரு? கூட்டி கொடுக்குறாரு. அது இந்த இடத்துல ஊட்டி கொடுக்கணுமா? ஊட்டி கொடுக்குறாரு. ஊட்டி புழுங்கரிசியை ஊறப்படுத்திங்க. அந்த புழுங்கல் அரிசின்றது சாப்பிடுறீங்க. ஒரு மனிதன் பிறந்தா என்ன செய்யணும்? பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு இறப்புன்னு ஒண்ணு இருந்தாலும் பிறப்புன்னு ஒண்ணு இருந்தாலும் என்ன செய்யணும்? சாப்பிடணும். முதல் ஆமா, ஒரு மனிதன் பிறந்துட்டாலே சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும். அந்த புழுங்கரிசி தான் அந்த உயிரை நம்ம காப்பாத்துறது. முருகா 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 எங்க இருக்கீங்க? முருகா 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 சீக்கிரம் வாங்க முருகா. முருகா சீக்கிரமே வரணும். நீங்க சீக்கிரமே முருகனுக்கு முருகனுக்கு எல்லாரும் நினைப்பீங்க நாரதர் இந்த பிள்ளை மாப்பிள்ளைய பிடிக்கல பிடிக்கல வேணாம் வேணாம்னு சொல்லுச்சு நினைப்பீங்க. நான் அப்படித்தான் சொல்லுவேன். நான் வேண்டாம் வேண்டாம் சொன்னாலே எனக்கு சீக்கிரமே வேணும். இப்பவே வரணும் முருகபெருமான்.
பாலூட்டி வளர்க்கப்பட்டு என் தாய் மேலும் ஆறும் உருவாக ஏற்று சூரனையும் அவருடைய சகாக்களை எல்லாம் வென்று திருப்பரங்குன்றத்திலே தெய்வ எண்ணை மனது கொண்டு வள்ளியை அற்புதம் பொருட்டு தனியாசலத்திலே விட்டிருக்கின்றேன். யானைவரின் பின்னே மணி ஓசைவரின் முன்னே என்பது போல வருகிறார் நாரதர். வரட்டும் வரவை நாம் எதிர்பார்ப்போம். பணியை பங்கிலித்தேர்